செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நாளைக்கு நிஃப்டி பேங்கோட வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ ஹீரோ டு ஜீரோ எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஒய் டேட் அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னையோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே நம்மளோட ப்ரிடிக்ஷனில் ஸ்ட்ரைக்ஸில் வந்து மூவ்மெண்ட் எப்படி போயிருக்குது, இங்கே நம்ம பையிங்லேருந்து மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு போயிருக்கா அப்படின்றத பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை இன்றைக்கி பார்க்காம சின்னதாக ஓஐ டேட்டா நம்ம அப்டேட் பண்ணுறோம், ப்ரிடிக்ஷன் வீடியோலையும் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ப்ரீமியம் குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, புதுசாக நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் ஆகிறவங்களும் சரி, நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஓஏ டேட்டா ப்ரிடிக்ஷன் கொடுக்குறீங்கல்ல அது எனக்கு புரியல அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைவ்லையும் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த டேட்டாஸை கொடுப்போம். ஸோ அதே மாதிரி நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்க, நான் உங்களோட லெவல்ஸ் தான் பார்ப்பேன் அப்படின்றதாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொன்னேன் நம்மளோட ஓஏ டேட்டா அப்டேட்டும் பாருங்கள். ஸோ அந்த ஓஏ டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதை எல்லாத்தையும் நான் சேர்த்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கும். லெவல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மறுநாள் நீங்கள் வந்து உள்ளே உட்காரும்போது உங்களுக்கு ஒன்றும் கிளியராக இருக்காது. ஸோ அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது மூவ்மெண்ட் போகுமா போகாதா அப்படின்றதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் ஓஏ டேட்டாஸில். ஸோ அதனால் அதை எல்லாமே இன்றைக்கி சின்னதாக ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு தனியாக வீடியோஸ் கேட்டிருந்தாங்க ஒரு 2-3 பேர். ஸோ அதுக்கு வேறு சாட்டர்டே சண்டேயில் நம்மளோட ஓஏ டேட்டா நம்ம லைவில் கொடுக்குற அப்டேட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி சாட்டர்டே சண்டேயில் ஸ்பெஷல் வீடியோவாக அதை நம்ம போடுவோம். ஸோ இன்னையோட மூமெண்ட்டை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோன்னு சின்னதாக பார்த்துருவோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்னையோட ப்ரிடிக்ஷன் வீடியோ முந்தா நேற்று போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம அதில் சொன்னது இது இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓஏ டேட்டாவில் வந்திருந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்திருந்தது பார்த்தோம்னா அப்பர் லிமிட் வந்து 22,550, அதே மாதிரி லோயர் லிமிட் வந்து 22,450. நம்ம பர்டிகுலராக ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். 22,500க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி 22,500க்கு கீழே இருந்தாங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அதை லைவில் அப்டேட் பண்ணால் ஸோ அதை பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மே 20 சாயங்காலம் 6 மணிக்கெல்லாமே நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறது. ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது காமன் டெலிகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இஓடியில் நம்ம எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் இயர்லி மார்னிங்கே நம்ம அப்டேட் பண்ணிடுறோம் 6 to 7:30க்கு எல்லாமே. ஸோ இந்த வீக்கில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம முன்னாடி நாள் ஈவினிங்கே அதை நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு. ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால டிலே ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு காலையில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஃபர்தராக உள்ள நாட்களில் நம்ம முன்னாடி நாளே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ரைக்ஸில் உள்ளதை தான் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டேக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்றோம். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ரெகுலர் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துறோம். மற்ற நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஃபின் நிஃப்டிக்கு 0 to ஹீரோ நம்ம ரேஞ்சில் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதில் வர ஸ்ட்ரைக்ஸை கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை அவாய்ட் பண்ண சொல்லியே நான் நேற்று ஈவினிங்கே சொல்லியே ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போதே அதை கொடுத்துட்டேன். வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அங்கே உள்ளே நான் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி
டைரக்ஷனல் வியூ, நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும் நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்குறோம் இல்லையா டார்கெட், அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 9:10 9:15 எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நம்ம 9:53 தான் கொடுத்தோம், கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. ஸோ ஓஐ டேட்டா காலையில் நம்ம நிஃப்டிக்கு 10 மணிக்கு கொடுத்துருந்தோம், 10:02 கொடுத்துருந்தோம். கொடுத்தது என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட கண்டிஷன், இது லைவில் மாறும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இப்போ 22,550 22,400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நம்ம இப்போ ஈஓடியில் கொடுத்ததுக்கே சொல்கிறேன். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், பிரேக் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு கன்சால்டேஷன் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. 22,550 பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு கன்சால்டேஷன் ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும், இல்லைனா சின்னதாக ஒரு அப் போயிட்டு டவுன் ஆகிடும், ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஆனால் டவுன் சைடில் பிரேக்குக்கு பாசிபிள் இல்லை, அதாவது இந்த 22,400 பிரேக் பண்ணி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்றத இங்கே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஓஏ டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ ஓஏ இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் தான். இது தான் நம்ம மெயினாக நான் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி கொடுக்குறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு ஹைலைட் ஆகிருக்கு இல்லையா, இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சப்போர்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக பில்டாக இருக்காங்க. புட் சைடில் ஓஏ அங்கே பில்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ரைஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ அப்போது இங்கே பிரேக் டவுன் நடக்காது. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேற்பட்ட லெவல் ஹைலைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத 10:02 நம்ம கொடுத்துட்டோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஆகி மூவ்மெண்ட் மேலே போனது 11 மணிக்கு மேலே போயிருக்கு. நம்ம 10 மணிக்கு கொடுத்துட்டோம், நம்ம கொடுத்ததுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆனது 10:45க்கு, ஓகேவா. ஸோ அதை பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. 550 பிரேக் பண்ணி மேலே 600 வரைக்கும் 22,591 வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ நிஃப்டியில் பார்த்துருவோம். ஸோ அந்த டயத்தில் நம்மளோட பையிங்கை பிரேக் பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரகிள் ஆகி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது. ஸோ 10:45 இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் போயிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஒரு மெம்பர் கேட்டிருந்தாங்க, இதுக்கு மேலே போகும்போது அவங்களோட வியூ என்ன, இந்த ரேஞ்சில் பை பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குமா அப்படின்ட்டு இருந்தார். நான் அப்போயே அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்மளோட பையிங்கே இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தாங்க. ஸோ நீங்கள் பர்சனலாக என்கிட்ட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறீங்க இல்லையா. ஸோ அந்த டயத்தில் நான் உங்களுக்கு பர்சனல் டவுட்ஸ் இருக்குதுன்னா அதை உங்களுக்கு பர்சனலாக கொடுத்துட்றேன். மற்றபடி இண்டிசஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதை நம்மளோட குரூப்பில் ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் மற்றவங்களும் என்னோட வியூ என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் காமனாக உள்ள இது எல்லாத்தையுமே நம்ம குரூப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், உங்களோட பர்சனல் டவுட்ஸை மட்டும் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறேன், ஓகேவா. அதே மாதிரி இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் போகும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி பேங்க்கில் ரேஞ்ச் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி பேங்க்கில் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபையாக சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா வீடியோவை பாருங்கள், அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா காலையில் நம்ம நேற்று ஈவினிங் அப்டேட் பண்ணும் போதும் நிஃப்டி பேங்க் ஸ்ட்ரைக்கை அவாய்ட் பண்ணிருங்கன்னே சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன் அப்பர் சைடில் பிரேக் அவுட் நாட் பாசிபிள். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போச்சுன்னா இந்த 800-200க்கு போணுச்சு அப்படின்னா 48-200க்கு போணுச்சுன்னா ரிஜெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அங்கேருந்து ஒரு டவுன் சைடு. அதே மாதிரி 47-800க்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் போகும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி போகாது அப்படின்றத தான் கொடுத்துருக்கேன், ஓகேவா. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸில் ஹைலைட்டாக இருக்காங்க பாருங்கள். அப்போது இங்கே ரேஞ்சுக்குள்ளேயே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2 லெவல் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ சப்போர்ட்லேயும் ஸ்ட்ராங்காக பில்டாக இருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல ப்ரீமியம் டிகே நடக்கும். நம்ம இதை தான் நம்ம சனிக்கிழமை வீடியோ போடும்போதே ஸ்லோ மூவ் இருக்குன்றதையும் சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு ஓவராலாக ஸ்லோ மூவ் தான் போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் பார்த்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரைக்கில். ஸோ பையிங்கை பிரேக் டவுன் பண்ணி பையிங்க்கு கீழே தான் இருக்குது பாருங்கள் மூவ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தோம்னா 1 2 ஒரு 3 கேண்டில் தான் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிருக்கு. ஸோ மற்ற எந்த கேண்டிலும் போகலை. இங்கெல்லாம் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் பேனிக் ஆகி உட்காந்துட்டு இருக்கணும், இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைக்கை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம இன்டிமேட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் ஓஐ டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 48-200க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே 48லேருந்து 48-200ன்றதை நம்ம இங்கே கொடுத்துருந்த ரேஞ்சு, ஓகேவா. ஸோ இந்த ரேஞ்சு தான் இங்கே 47-800லேருந்து 48 இங்கே இருக்கு இல்லையா 48,000லேருந்து 48,100. ஸோ இங்கே ஹைலைட் ஆகிருக்க ரேஞ்ச் அது. ஸோ அது பார்த்தோம்னா அதை சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து தான் மேலே போயிருக்காங்க.
ஸோ இந்த ஒரு ரீசன் இண்டிசஸில் மூவ்மெண்ட் இருக்குதுன்றதுனால நம்ம ஸ்ட்ரைக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் அப் அண்ட் டவுன் அப்பர் சைடில் போகும்போது ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி அதில் இருந்த மாதிரி கண்டினியூஸாக இல்லை பாருங்கள், ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அது இந்த இதுக்காக தான் நம்ம கொடுக்குறது ஓஐ டேட்டா கொடுக்கும்போது இதை பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ப்ரீமியம் ஸ்ட்ரைக்ஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையே நம்ம இங்கே ஓஐ டேட்டாவில் கொடுத்துறோம். ஸோ இதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாகவும் ஒரு வீடியோ போடுறேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டாக கொடுப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஹைலைட் ஆகிருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தேன். ஸோ இதுவே லேட் ஆகிடுச்சு, ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம்னா 22,786 ஹையிலேருந்து லோ 22,272. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,627ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,786 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 22,731. ஸோ 22,731லேருந்து 22,786 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,786லேருந்து 22,731 அப்படின்றத ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,914. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிஃப்டியில் 23,043. நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,430ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,272 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க இடம் அப்படின்னா 22,326. ஸோ இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். 22,326லேருந்து 22,272 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,143. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,014. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 22,627லேருந்து 22,786ன்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா. ஸோ அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,627ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், அப்பர் சைடு ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,786ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,627ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 22,430லேருந்து 22,272ன்ற இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட்டில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,430ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,430ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,272ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,627ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,430ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,550ல். 22,550 ஒரு நல்ல ஃபைட்டிங் ப்ளஸ் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. 22,500லையும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,600, 700, 800, அதே மாதிரி 23,000. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,400, 22,300, 22,200. ஸோ ஓவரால் ஓஐ பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்மளுக்கு 2 ரேஞ்ச் இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் தான். ஸோ டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு இன்றைக்கி புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நாளை ஒரு ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,596 ஹைலேருந்து லோ 47,499. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,257ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 48,596 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், அதாவது அப்சைட் போகக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா 48,479. ஸோ இந்த லெவலை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 48,479லேருந்து 48,596ன்ற இந்த 2 ரேஞ்சு, இந்த 2 லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,871 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் மேக்ஸிமம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,145. ஒரு பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 47,838ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 47,499 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,617. ஸோ வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா இந்த இடம் தான் 47,617. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே சொன்ன மாதிரி தான் நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ 47,617லேருந்து 47,499. ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 47,225 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,951. ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்க, அதாவது 48,257லேருந்து 48,596ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா கேப் அப்பில். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை இம்மிடியேட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 48,257ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். ஸோ அப்படி சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,596ன்ற இந்த
லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,257ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கேப் டவுனில், அதாவது 47,838 இருந்து 47,499 அப்படின்ற இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த லெவலில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டை பார்க்கக்கூடிய 47,838 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 47,838 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,499ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,257 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,838 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓயை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 48,100 ஒரு நல்ல ஃபைட்டிங், பட் அது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 48,200, 48,500, 49,000. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 47,500, 47,000. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓயை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பர் சைடில் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஸ்ட்ராங்காகவே 3 லெவலுமே இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அப்போது அப்பர் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ டவுன் சைடில் ஒரே ஒரு லெவல் தான் மார்க் ஆகிருக்கு 48,000. ஸோ இங்கேயும் 48,000. ஸோ 48,000க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,000க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு மூமெண்ட். ஸோ சப்போர்ட் லெவல் 47,900, 48,000, அதுக்கு அடுத்த ரேஞ்ச் 47,900. ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்கன்னா. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ இங்கே ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு டபுள் டைம்ஸ் புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னாலே தெரியும் நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ கண்டினியூஸாக நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. புட் சைடில் அந்தளவுக்கு இன்றைக்கி பில்ட் ஆகலை. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,400 22,700 ரேஞ்சாக வந்திருக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனிச்சுனாலும் வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு அப்சைடு பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 22,580 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ரேஞ்சோட மிட்டில். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டோட நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணி கேப்சர் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,000 48,200 வெறும் 200 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். பிரேக் வந்து டவுன் சைடு பிரேக். ஸோ டவுன் சைடு பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அதுலேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து ஒரு வெயிட் பண்ணி தான் பிரேக் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வந்திருக்கு. ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட் போகிறதுக்கான பாசிபிளும் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 48,000 நம்மளோட ரேஞ்சோட சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் சரி நம்மளுக்கு லோ பிரேக் ஆகி தான் கீழே ஓப்பன் ஆகும். ஸோ 48,000 அப்படின்ற அந்த லெவலை நாளைக்கு கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளுக்கு ஓஏலையும் நம்ம பார்க்கும்போது சொன்னதை தான் 48,000க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த பிரேக் ஆனிச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
48,300லேருந்து 47,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டிலான ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி ஓஐ டேட்டா நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறோம், அதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கும், பேங்க் நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி ஹீரோ 20 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண ஓஐ டேட்டா எல்லாமே இஓடியில் அனலைஸ் பண்ணுது. ஸோ லைவில் டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம லைவில் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.